மாறநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாரும் ஐயா. எங்கள் மாறநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாரும் ஐயா. மன்னவர் உம்மை கண்டு மறுரூபம் ஆவனுமே, விண்ணவர் கூட்டத்தோடு என்னாலும் பாடனுமே. அந்த விண்ணவர் கூட்டத்தோடு என்னாலும் பாடனுமே. மாறநாதா இயேசுநாதா எங்கள் மாறநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாரும் ஐயா. குடிவெறி களியாட்டம் அடியோடு அகர்த்தி விட்டே, சண்டைகள் போராமைகள் என்றென்றும் வெறுத்து விட்டேன். அந்த சண்டைகள் போராமைகள் என்றென்றும் வெறுத்து விட்டேன். மாறநாதா இயேசுநாதா எங்கள் மாறநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாரும் ஐயா. பெருமை பாராட்டுகள் ஒரு நாளும் வேண்டாம் ஐயா. சிற்றுண்டி பணமயக்கோ சிறுதளமும் வேண்டாம் ஐயா. அந்த சிற்றுண்டி பணமயக்கோ சிறுதளவும் வேண்டாம் ஐயா. மாறநாதா இயேசுநாதா எங்கள் மாறநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாரும் ஐயா. நியமித்த ஓட்டத்திலே நித்தம் நான் ஓடிடுவேன், நித்திய கிரீடம் தன்னை நிச்சயமாய் பெற்று கொள்வேன். அந்த நித்திய கிரீடம் தன்னை நிச்சயமாய் பெற்று கொள்வேன். மாறநாதா இயேசுநாதா எங்கள் மாறநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாரும் ஐயா. ஞானத்தை பற்றி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஞானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். இதைத்தான் தாவீது என்கிற ராஜா தன்னுடைய பிள்ளைக்காக சாலமோனுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும்போது ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிட்டார். அப்படிப்பட்ட அந்த தேவன் நமக்கு ஞானத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். என் தேவஜனமே, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து காத்திருந்து அவருடைய பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய மகிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஞானத்தை பற்றி நமக்கு போதித்திருக்கிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமர பண்ணும் பொருட்டு. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய செவியை என்னுடைய ஞானத்திற்கு சாய்த்து, என்னுடைய ஞானத்திற்கு நீ சாய்கிற பொழுது, அதை கேட்கிற பொழுதே கர்த்தர் உனக்கென்று கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் ஆவதற்கு தேவன் விரும்புகிறார். அது மட்டுமல்ல என் தேவஜனமே, ஆவியானவர் எப்பொழுதும்
பாவிகளை ரட்சிக்க வந்தவர் தானே தவிர பணக்காரனை ரட்சிக்க வந்தவர் அல்ல. பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன், பாவிகளை ரட்சிப்பதற்காக இவ்வுலகத்திற்கு வந்த தேவன். அவர் சொல்லுகிறார், என் ஞானத்தை பெற்றுக்கொள், என் ஞானத்தின் அன்பை பெற்றுக்கொள், என் ஞானத்தினுடைய நீதியை பெற்றுக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். அதனால தான் என் மகனே, நீ உன் செவியை என் ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தில் புத்திக்கு அமர பொருட்டு அப்படின்றார். நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணணும்? அவருடைய ஞானத்தை பத்திரப்படுத்தணும். அப்படி பத்திரப்படுத்துகிற பொழுதுதான் நமக்கு அந்த ஞானம் என்கிற அந்த ஒளி விளக்கு நமக்குள்ளே பிரகாசிக்கும். அது மட்டுமல்ல தேவ ஜனங்களே, இரண்டாவது வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. நாம் எப்படி ஒரு குழந்தைக்கு புத்திமத்திகள் அறிவுரை சொல்றோமோ அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எனக்கா புத்திமத்திகளை சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த புத்திமத்திகளை கேட்கிற குடும்பங்கள், அதை கேட்கிற ஆத்துமாக்கள் என்றைக்குமே கெட்டு போனதும் இல்லை, கெடுக்கப்பட்டதும் இல்லை. இதனால் தான் சொல்லுகிறார் ஆண்டவர், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்று தேவன் சொல்லுகிறார். மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழை. புத்திய சத்தமிட்டு அழைக்கணும். எங்க அழைக்கணும்? உனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஆலயத்திலே வந்து அமர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு உன்னுடைய ஓசையை வெளிப்படுத்த வேண்டும். இதான் ஆண்டவர் விரும்புகிறார், இதான் ஆவியானவர் விரும்புகிறார், அன்பு தகப்பன் விரும்புகிறார், ஆலோசனை கர்த்தர் விரும்புகிறார். நான்காவது வசனம், அதை வெள்ளியை போல நாடி புதையலை தேடுகிறதை போல தேடுவாயாகில். எப்படி பொண்ணை பார்த்தா வெள்ளியை பார்த்தா ஓடி ஓடி நம்ம தேடுறோமோ அது மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஓடி ஓடி தேடணுமா? ஓடி ஓடி தேடி அதை பத்திரப்படுத்தணும். அதை பத்திரப்படுத்துகிற பொழுதுதான் உன் வாழ்க்கையிலே தேவன் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலும் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஹல்லேலூயாய். நன்றி தகப்பனே. ஆண்டவருடைய அறிவு என்பது இவ்வுலகம் அல்ல, எவ்வுலகத்திலும் இல்லாத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த அறிவை அறிவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அது எப்படி ஆயத்தமாக வேண்டும்? வேதத்தை வாசிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஜெபித்தல் வேண்டும், ஆண்டவரிடத்தில் உண்மை உத்தமத்தோடு இருக்க வேண்டும். அவருடைய பாத தண்டையில் அமர்ந்து நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் வேதத்தினுடைய ரகசியங்களை சாலமோனுக்கு வெளிப்படுத்தியதை போல உனக்கும் எனக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்து 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் இருந்து அறிவும் புத்தியும் வரும். உலக மனுஷன் வாயில் என்னங்க வருது? அறிவு வருதா? இல்லை. உலக மனுஷன் வாயிலிருந்து புத்தி வருதா? இல்லை. என்ன வருது? அவனை கெடுக்கலாம், இவனை கெடுக்கலாம், இத்தை பண்ணலாம், அத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசுவானே தவிர, ஆனால் ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வரும் தெரியுமா? பிறருக்காக வாழ வேண்டும், பிறருக்காக ஜெபித்தல் வேண்டும், பிறருக்காக உன் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும், பிறருக்காக நீ உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் புத்திமத்தியாய் விரும்புகிறார். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் என்கிற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, அவர் நீதிமானுக்கென்று மெஞ்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார்.
போலி வேஷம் போடுறவங்களுக்கிட்ட எல்லாம் ஆண்டவர் இருக்க மாட்டாரு. உள்ளொன்று புறமொன்று பேசுறவங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் இருக்க மாட்டாரு. உண்மை உத்தமத்தோடு நீதியோடு சத்தியத்தோடு சமாதானத்தோடு பிறருக்காய் ஜெபிக்கிறவர்கள், பிறருக்காய் ஆத்மா வாரத்திற்காய் ஜெபிக்கிறவரிடத்திலே தேவன் பிரகாசிக்கிறார். தேவன் மகிமையாயிருக்கிறார். தேவன் வல்லமையாய் ஆளுகை செய்கிறார். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். என் தேவ ஜனமே, நீ உண்மை நீதியோடும் தேவ சமூகத்திலே தேவனை பற்றி இருக்கிற பொழுது உன்னை அது பாதுகாக்கும், உன்னை அது பலப்படுத்தும், உன் தேவைகளை சந்திக்கும், உனக்கு வேண்டிய காரியங்களை வாய்க்கச் செய்யும். உனக்கு வேண்டிய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீ வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கு முன்னே அவர் இன்னதென்று அறிந்திருக்கிற தேவன். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீதியும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் காத்து கொள்வாயாக. என்ன பண்ணணும்? ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரசி அல்லது ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்துவ குடும்பம் எப்படி இருக்கணும்? 3 வகையில் உண்மையாக இருக்கணும். 1, ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேதத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், உனக்கு கொடுக்கப்பட்ட சபைகளுக்கு வாரதோறும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இப்படி செய்தால் கர்த்தர் உன்னோடு இருந்து உன் குடும்பத்தை போஷிப்பார். நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் பலுகும் பெருகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். ஆனால் உலக மனுஷன் என்ன பண்ணுறான்? ஒரு வேதனை வந்துச்சுன்னா போக வேண்டியதுதான், வேற வழியெல்லாம் பண்ண வேண்டியதுதான். அது இன்பமா? இல்லை, அது மனவேதனை, மன கஷ்டம். அப்புறம் பிறகு சேர்வார் கூட சேர்ந்துக்கிட்டு வேறு விதமான காரியங்களை செய்ய வேண்டியது. அதெல்லாம் இன்பமா? இல்லை. வேதனை துன்பங்கள் வரும்போது, கவலை கண்ணீர்கள் வரும்போது, பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது அந்த எம்பெருமான் இயேசுநாதரை நீ முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்கிற பொழுதே உனக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் வாய்க்கச் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம்.